ஸ்ரீலங்கா சுயாதீனமான தன்னாட்சி நாடாக பிரித்தானியாவிடமிருந்து 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது முதல் இன்று வரை அந்த நாளை ஸ்ரீலங்கா வாழ் மக்கள் சுதந்திர தினமாக கொண்டாடி வருகின்றனர். இம்முறை சுதந்திர தினத்தை ஸ்ரீலங்கா அரசு தேசிய தினமாக அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் 71வது சுதந்திர தினம் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பு காலி முகத்திடலில் சிறப்புற இடம்பெற்றுள்ளது. 6454 பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பும் 850 கலை கலாசார நடன கலைஞர்களின் கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன. இன்றைய சுதந்திர தின நிகழ்வுகளின் சிறப்பு அதிதியாக மாலைதீவு ஜனாதிபதி இப்ராஹிம் மொஹமட் சாலியும் அவரது பாரியாரும் கலந்து கொண்டுள்ளனர். தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் சுதந்திர தினம் கரிநாளாக பிரகடனப்படுத்தப்பட்ட போதிலும் அரச கட்டமைப்புகளில் இன்று சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. யாழ் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் நாகலிங்கம் வேதநாயகம் தலைமை இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது ஸ்ரீலங்கா ராணுவ படையினரின் அணிவகுப்புகளுடன் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருந்தன. 71வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நாட்டும் நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் மத தலைவர்கள், யாழ் மாவட்ட துணைத் தளபதி, அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து திணைக்களங்களையும் ஒன்றிணைத்து மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை 8:50 அளவில் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமான போது தேசிய கொடியேற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் போலீசார், படையினர், அரசு உத்தியோகத்தர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வவுனியா மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் வவுனியா நகரசபை மைதானத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் மாவட்ட செயலாளர் IM ஹனீபா தேசிய கொடியை ஏற்றி வைத்துள்ளார். இதனையடுத்து இரு மொழிகளிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது போலீசார் மற்றும் முப்படையினரின் மரியாதை அணிவகுப்புடன் தமிழ், முஸ்லிம், சிங்கள பாடசாலை மாணவர்களின் அணிவகுப்பும் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் சுதந்திர தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மன்னார் பிரதான பாலத்தில் காலை 8:15 அளவில் முப்படையினர், பாடசாலை மாணவர்கள், திணைக்கள அதிகாரிகள் ஆகியோரின் அணிவகுப்பு மரியாதை நிகழ்வுகளும் பேண்ட் வாத்திய இசை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் CA மோகன்ராஜ் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக எமது மன்னார் மாவட்ட செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதோடு சர்வமத நிகழ்வுகளும் இடம்பெற்றன. ஸ்ரீலங்காவின் 71வது சுதந்திர தின வைபவம் அம்பாறை மாவட்டத்திலும் கொட்டும் மழைக்கு மத்தியில் இடம்பெற்றுள்ளதாக எமது அம்பாறை மாவட்ட செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின நிகழ்வுகள் அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றதோடு பிரதேச செயலாளர் ASM ரசான் தேசிய கொடியை ஏற்றி வைத்துள்ளார். இதனையடுத்த நிகழ்வுகளின் போது மழை குறுக்கிட்டதால் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட கலை நிகழ்வுகள் பிரதேச செயலக உள்ளக அரங்கில் இடம்பெற்றுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் உள்ள அரச கட்டமைப்புகளில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சுதந்திர தின நிகழ்வுகள் ஸ்ரீலங்காவில் மாத்திரமின்றி சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்திலும் கொண்டாடப்பட்டது. சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தில் இன்று காலை 9:30 அளவில் தேசிய கொடியேற்றப்பட்டது. தேசிய கொடியை இந்தியாவிற்கான இலங்கை துணை உயர்ஸ்தானிகர் வடிவேல் கிருஷ்ணமூர்த்தி ஏற்றி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சுதந்திர தின உரை சிங்கள, தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மாகாண அமைச்சர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆகியோர் வாசித்துள்ளனர்.